இந்த பக்கம் இருந்த கட்டி இவ்வளவு பெருசு இருந்துச்சு. 6 மாதத்துல கட்டி காணாம போச்சு. 6 மிளகளவு எடுத்து வெறும் வயிற்றுல சப்பி சாப்பிட்டுக்கிறோம். அவ்வளவுதான் மருந்து. இப்ப இந்த 4 பொருள் தான் தைராய்டை சரி பண்ணக்கூடிய மருந்து. எந்த பத்தியும் கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பதகன் பேசுறேன். என்னோட அருகில் பார்த்தீங்க அப்படின்னா ரசவாத கலையில் கை தேர்ந்தவர் வாசியோக சித்தர் என்று சொல்லக்கூடிய பாலகிருஷ்ணன் ஐயா இருக்கிறாங்க. ஐயா கிட்ட இன்னைக்கு நாம தைராய்டு பிரச்சனையை பற்றி பேசி அதுக்கான தீர்வுகளை கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு கழுத்து வீங்கி இருக்குது, உடல் பயங்கர தடிமனாக இருக்குது, ரொம்ப டயர்டாகி போயிடுறாங்க. யாரை கேட்டாலும் தைராய்டுன்னு சொல்கிறாங்க. ஏன் இது பெண்கள் அதிக அளவில் பாதிக்குது? இதுக்கான தீர்வு தான் என்ன? தீர்வு ஒன்றும் இல்லைங்க, அருமையான தீர்வு நிறையா இருக்குது. அதில் ஒரு வகை எல்லாமே ஹீட்னாலையும் அபான வாயினாலும் வர்ற சீசன் தான். எல்லா நோய்க்குமே ஹீட்டு தான் மெயின். அந்த ஹீட்டு சரியாத அபான வாயு மூலியம் வெளியே போகாமல் இருந்தாலே பல நோய்கள் எல்லாத்துக்குமே 72 நாடுகளில் எங்கெங்கே அடைப்பு இருக்கோ அங்கங்கே பிரச்சனை வரதான் செய்யும். முதுகெலும்பில் இருக்கக்கூடிய டிஸ்கில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அங்கங்கே அந்தந்த ஏரியா பாதிக்கும். அது மாதிரி இது வந்து அந்த ஏரியாவில், அதாவது தைராய்டுங்கிறது ஒரு சுரப்பி. அந்த சுரப்பி சரியா சுரக்கலைன்னா தைராய்டு நம்ம சொல்லிடுறோம். அதில் ஹைப்போ தைராய்டு அப்படி நிறைய வகையில சொல்றாங்க. சித்தர்கள் சொன்ன முறை என்னன்னா, எல்லாத்துக்கும் மூல காரணம் உஷ்ணம், வாய்வு சமாச்சாரம், வேற ஒன்றும் இல்லை. இது ரெண்டும் முறையாக செஞ்சால் நோய்கள் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நோய்கள் வந்தாலும் அதுக்குள்ள தீர்வையும் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம மெயினா வந்து அளவோட உண்ணணும். நேரத்தோட சாப்பிடணும். தகுந்த உணவு சாப்பிடணும். அவங்கவுங்க செரிக்கக்கூடிய உணவு சாப்பிடணும். செரிக்காத உணவு போட்டு மெல்லி முடியும், அங்க வலிக்கு இங்க வைக்கிறது. அதிகமா சாப்பிட்டாலும் பிரச்சனை, கம்மியா சாப்பிட்டாலும் பிரச்சனை. அந்த டயத்துக்கு சாப்பிடலன்னா நோய் உருவாகும். அந்த டயத்துக்கு சாப்பிடாம அதுக்கு முன்னாடியே சாப்பிட்டாலும் நோய் உருவாகும். அப்ப அதுவே பசிக்கும், பசி எடுக்குதுன்னு சொல்லுவோம். அப்ப பசிக்கு அந்த நேரத்தில் போடணும். போடலைன்னா அதுவே நோயை உருவாக்கி வேலை செய்யும். அதனாலதான் பசி தெரு தனி தெரு வெளித்தெரு அன்னைக்கே பாடினாங்க. அப்ப இதுல வந்து நம்ம என்ன செய்யணுமா, சித்தர்கள் சொன்ன பிரகாரம் நம்ம மத்தது வேணாம், சித்தர்கள் சொன்ன பிரகாரம் நம்ம போவோம். அப்ப சித்தர்கள் சொன்ன பிரகாரம் மெயின் வந்து உஷ்ணம் தான். மூலச்சோடுன்னு சொல்லுவாங்க. அது அபானம் அடக்கிறதுனால வர்றதுதான். ரெண்டாவது கவலைகள்னாலையும் வரும். இவங்களுக்கு எண்ணற்ற கவலைகள் இருக்கு, உலக முறை இருக்கிறது. ஆமா, உணவு வழக்கத்தினாலையும் வருது. சில பேருக்கு ஜீன் முறையிலையும் வரும். முன்னோர்கள் பாட்டையும் பரம்பரை அதுதான் ஜீன் பிரகாரம். அப்படிங்கும்போது முறையா இருக்கும்போது எப்படி இருந்தாலும் சரி, அதுக்கு தீர்வு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க. அந்த தீர்வு பிரகாரம் 2 பொருள் தான். சொல்லுங்க. அந்த 2 பொருளை நம்ம சொல்லிடுவோம். ஏற்கனவே வந்து 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நயம் டிடி சாம்பிராணி வித்துச்சு கடையில. அதை வாங்கி நிறைய பேருக்கு தேன்ல குழப்பி எங்க குருமார்கள் சொன்ன பிரகாரம், சித்தர்கள் சொன்ன பிரகாரம் அந்த பரம்பரை வழியாக வந்ததுல செஞ்சு கொடுத்தோம். கொடுத்ததுல நல்லா அருமையா வேலை செஞ்சு. அப்புறம் பழையபடி கொடுத்து பார்த்தா வேலை சரியா செய்யல. நிறைய பேத்துக்கு சொல்லியும் கொடுத்தோம். அவங்களும் செஞ்சு வேலை செய்ய மாட்டேங்குது சாமி, கடையில போனா அடிக்க வராங்கன்னாங்க. எதுக்கு ஏன் அடிக்க வராங்கன்னா, அதுல நயம் டிடி சாம்பிரான்ல சில கெமிக்கல் கலந்தாங்க, நீ எதையும் அதை போய் சாப்பிடாதே அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், சரியா அதனால ஒன்றும் தப்பு இல்லை, அதை நம்ம சாம்பிராணி போய் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னே மலஜாதிகள் இருக்காங்க, அவங்க வந்து மரத்து பால் எடுத்து கொடுக்குறாங்க. சாம்பிராணி மரத்து பால் கொடுக்குறாங்க, கொங்குளிய மரத்து பால் வருது, கடைக்கு வருது. அங்க வரும்போது இது கெமிக்கல் கலக்காம ஒரிஜினல் நம்ம வாங்கிக்கலாம். அப்ப ஒரிஜினல் வாங்கி அதுக்கெல்லாம் இருக்காங்க ஆளுகள்லாம், அவங்க கிட்ட பணத்தை கொடுத்தா அவங்க தருவாங்க. அதை வாங்கி நீங்க தேன்ல கலந்துக்கீங்க. தேனை வந்து ஒரிஜினல் தேனா இருக்கணும். சும்மா டூப்ளிகேட் தேனை வாங்கிட்டு வச்சுக்கிட்டா பாக்குறது வேலைக்கு ஆகாது. அதுலயும் அந்த சொல்லக்கூடிய 2 பொருள் சாம்பிராணியும் தேனும், இன்னும் 2 பொருள் சேருது, அதையும் சொல்லிடுவோம். இப்ப இந்த சுத்தமான சாம்பிராணி ஒண்ணு எவ்வளவுங்க? சும்மா ஒரு 25 ml போதும். 25 கிராம். 25 கிராம்ல இருந்து 50 கிராம் போட்டுக்கலாம். 1 மாசம் மருந்து போட்டுக்கிட்டு அதுல தேவையான அளவு லேகிய மாதிரி பவுடர் பண்ணி அதை தேனை ஊத்துனா லேகிய மாதிரி வரும். அந்த அளவுக்கு தேன் அவ்வளவுதான். அதை டப்பா தனியா வச்சுக்கிறோம். தினமும் காலையில மதியம் நைட்டு 3 நேரமும் 3 to 6 மிளகளவு எடுத்து வெறும் வயிற்றுல சப்பி சாப்பிட்டுக்கிறோம். அவ்வளவுதான் மருந்து. அடுத்து 2 பொருள் மூலிகை சேருது. அது என்ன மூலிகைங்க? சொல்லிடுவோம். ஆடாதோட எல்லாத்துக்குமே தெரியும். ஆடாதோட இலை, அதோட பவுடர் பச்சை சாப்பிட்டா விசேஷம். பச்சை சாப்பிட பவுடரோட விற்கிது கடையில வாங்கிக்கலாம், பொடியா வாங்கிக்கலாம். அது காலையில மதியம் நைட்டு 3 நேரமும் 1 to 2 சுண்டல் அளவு, கொண்டைக்கல்ல அளவுன்னு சொல்லுவாங்க. அது சாப்பிட்டுக்கிட்டு பால் சாப்பிட்டுக்கலாம். இன்னொன்னு சங்கம் முள்ளு வேறுன்னு ஒண்ணு
சங்கமுள்ளு வேர். வேலிகள் பூரா அதற்கு முள்ளா குத்தும், சங்கமுள்னு சொல்லுவாங்க. அதோட வேறு பட்டையா இருந்த விசேஷம். பட்டை கடைக்குள்ள வேற ஒண்ணு வெட்டிக்கலாம், கடையில வேற ஒண்ணு வச்சிருக்காங்க, சரிங்க, பவுடர் பண்ணி வாங்கிக்கலாம். இல்ல அப்படின்னா பட்டையா எடுத்தா 100% பலன். 100% அவங்க வேறு மட்டும் தானே வச்சிருக்காங்க, பட்டையா தனியா இல்லையே. அப்ப பட்டையா தனியா அதுக்கு தகுந்த ஆளுங்க இருக்காங்க, ஏதாவது காசை கொடுத்தா வெட்டி கொடுத்துருவாங்க பட்டையை எடுத்து, அப்படியும் நம்ம வாங்கிக்கலாம். சங்கன் முள் வேர், சங்கம் முள் வேர். முள் வேர் சங்கல்ல 2 இருக்குது, பீனாரி சங்கல் ஒண்ணு இருக்கு, அது முள்ளு இல்லாம இருக்கும், அது நமக்கு வேணாம். முள்ளு வயல ஒண்ணு குத்தி போடும், வெள்ளை வெள்ளைன்னு பழம் பழுக்கும். அப்பேற்பட்ட சங்க முள்ளு வேரோட பட்டை. அது எவ்வளவு சாப்பிடணுமா, 2 மிளகளவு தான் சாப்பிடணும். ஓகே, காலையில 2, மதியம் 2, நைட்டு 2 மிளகளவு. ஆடாதோட ஒண்ணும் செய்யாது. அது 2 சுண்டல் அளவு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இப்ப இந்த 4 பொருள் தான் தைராய்டை சரி பண்ணக்கூடிய மருந்து, எந்த பத்தியும் கிடையாது. ஐயா, இன்னொரு நாள் எங்களுக்கு இந்த மருந்தை எப்படி செய்யணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு இது பண்ணுங்க. சாம்பிராணி, நயம் சாம்பிராணி எப்படி இருக்குன்னு நிறைய மக்களுக்கு தெரியப்படுத்தணும். ஏன்னா அவங்க கடையில விற்கிற ஏதோ ஒரு சாம்பிராணியை வாங்கி, இன்னும் கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு வேற ஒண்ணு விக்குது. ஆமா, அது வேற அடுப்புக்கரியோட சேர்ந்தது. கம்ப்யூட்டருக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்னே தெரியல. கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஒண்ணு விக்குது, அதை வாங்கி தேனில் குழப்பி சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையா போயிடும். அதனால மக்களே, இந்த கண்டிப்பாக அடுத்து வரப்போற ஒரு பதிவுல இந்த 4 பொருட்களை செய்வோம். ஆமா, அது போக அந்த முள் இது கூட சங்க முள் வந்து சொன்னீங்க, அதையும் மக்களுக்கு தெளிவோட காட்டுங்க. மக்களே, ஐயா கிட்டையோட ஒரு பிரசித்தம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, எளிமையான பொருட்கள் தான் எப்போதுமே, 2, 3, 4 அவ்வளவுதான். அந்த பொருட்களை பயன்படுத்தியே பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு எளிமையான தீர்வை கொடுக்கக்கூடியவர். சோ கூடிய சீக்கிரம் நாம இதோட செய்முறை வீடியோத்தோடய உங்களுக்கு வந்து பார்க்கலாம். சொல்லுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, இப்போ 1 மாசம் சாப்பிட்டு தேர்லையும், ஏன்னா நான் கொடுத்த அனுபவப்பட்டனால சொல்ல வரேன். அப்போ 1 மாசம் தேர்லைன்னா இன்னொரு மாசம் சாப்பிடணும். இப்படி ஒரு சில பேருக்கு 3 மாசத்துல சரியாகுது, 2 மாசத்துல சரியாகுது, ஒரு சில 27 நாள்ல சரியாச்சு, சில பேருக்கு 6ஆம் மாசம் 7ஆம் அவருக்கு எனக்கு சண்டையே வந்துருச்சு. ஐயா, எந்த மருந்து உங்களுக்கு ஒத்துக்கல, நீங்க எங்கிட்ட நீங்க வேற பக்கம் பாத்துக்கணும். இல்ல நானே இன்னொரு மாசம் சாப்பிடுன்னு சொல்லி 2 மாசம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டாரு. 3ஆம் மாசம் அவரே வந்துட்டாரு வீட்டுக்கு. நல்லா இருக்கு சாமி, அருமையா இருக்குன்னு சொல்லிட்டு பழையபடி 2 டிக்கெட்டை வேற கூட்டு வந்தாரு. ஐயா என்ன சொல்ற, அது மாதிரி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த பிரகாரம் செஞ்சு அவங்களுக்கு சரி பண்ணி விட்டுருங்க. ஆமா, அருமை அருமை. இந்த பக்கம் இருந்த கட்டி இவ்வளவு பெருசு இருந்துச்சு, 6 மாதத்துல கட்டி காணாம போச்சு. அருமை. அந்த வேலையை அது செஞ்சுச்சு. அதாவது ஐயா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நோயோட தன்மை, நோயாளியோட உடல் அமைப்பு, எவ்வளவு காலமா அந்த நோய் இருக்கு, அதை பொறுத்துதான் அந்த நோய் குணமாகிறதுக்கான கால அவகாசம். சரிங்களா? ஸோ அதனால குறைந்த சில பேருக்கு கொஞ்ச நாள்லயே சரியாயிருது, 2-3 வாரத்திலே சரியாகுது, சில பேருக்கு 6-7 மாசம் கூட ஆகுது. ஆனா இது எளிமையான மருந்து தான். கூட வேற எந்த இது பத்தி ஏதாவது எந்த பத்தியும் சைடு எஃபெக்ட் கிடையாது, பத்திய எதுவுமே இல்லை சொல்றாங்க. அதனால இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நீங்க கொஞ்சம் பொறுத்திருக்க தான் வேணும். ஐயாவே வந்து அதை செய்முறை வீடியோவோட உங்களுக்கு காணிப்பாங்க. காணிச்சதுக்கு அப்புறம் நீங்களும் முயற்சி பண்ணுங்க, பலனடையுங்க. ஸோ இந்த செய்முறை வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இப்பவே இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும், ஃபாலோ பண்ணி வச்சிருந்தாதான் இது அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு அது நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ இன்னொரு பதிவுல நம்ம கண்டிப்பா இன்னும் பயனுள்ள மருத்துவ தகவலோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.